கேம் ஆன் பண்ணேன். ஆனால் அந்த காரணம் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே எடுக்கலாம்டா ஜாலியாக. விதத கண்ணாடி தெரியுது, ஆனால் ஆங்கிள்லாம் நல்லா இல்லை. இங்கே வச்சாலும் கரெக்டாக இங்கே கரெக்டாக இருக்கும். விளக்கேத்துறியா? அந்த கார்னர்ல சாட்சி வை. பார்ப்போம் நாளைக்கு இது கூட வருதான்னு சொல்லிட்டு. சரி போகிற இடத்துல கிடைக்கலான்னு பார்ப்போம். ஒழுதான் பரவாயில்ல, நீ அதெல்லாம் வரி பண்ணாத. ஹாய் ஹாய் சொல்கிறேன். ஹாய் சொல்றது முக்கியம், கார் ஓட்டுறது முக்கியமா? டேய் 5வது கியர் போல 3வது கியர் போட்டேன்டா. இது ஓகேவாடா? இல்ல கரெக்டா தான் இருக்கு, பக்கா. பேசுங்க. ஹே गाइस, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். பேசுங்கடா, இவ்வளவு நேரம் பேசுனீங்களேடா. நீ சொல்லிடக்கூடாது கேமரா ஆன் பண்ணி சைலண்டா வச்சிருக்கணும். நீ கேமரா நீ பிடிச்சிருக்கேன் அப்படின்லாம் பார்க்காத, நீ நார்மலா இரு. நான் நார்மலா தான் இருக்கேன். சரி, நம்ம எங்க போய் சாப்பிட போறோம்? சாப்பாடு முருகரா சாப்பாடா? ரெண்டுமே. முதலில் சாப்பாடு, சாப்பாடுக்கு மாதிரிலாம் பேசுறேன். நானே வீடியோ பண்ணி விட்டு போயிடுவேன். முதலில் சாப்பாடு. காலையிலே ஒரு கட்டிங் போட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஹாய், நம்ம பாத்தீங்கன்னா கிளம்பி யாருக்கு திருத்தணி போயிட்டு இருக்கோம் நாங்க 3 பேரும். இவர் தான் முடியலன்னு தெரியல. அப்படி இருந்தா தானடா தெரியும். ஹே गाइस, வெல்கம் டு எங்க வெல்கம்லாம் இல்ல, வெல்கம் டு பாலசசி ராஜா பழனிவேலு சேனல். இன்னில இருந்து கண்டினியூஸா வீடியோ வரும், மறக்காம வாட்ச் பண்ணுங்க. யாருக்காகவும் இல்ல, அந்த 108 பேருக்காக. அந்த 108 பேர் உங்களுக்காக மட்டும்தான். 108 பேர் 1008 பேரா மாறணும். அதுக்காக தான் இப்ப கிளம்பி திருத்தணி போயிட்டு இருக்கோம். vlog போடுறோம், என்ஜாய் பண்ணுங்க. ஞான பேசுறது சுத்தமா எங்களுக்கு தூக்கமே இல்லை. நான் ராத்திரி தூங்குனது 3 மணி, நான் 2 மணி. அவர் தூங்கவே இல்லை. அதாவது எங்க வீட்டுல இருந்து திருத்தணிக்கு வெறும் 70 கிலோமீட்டர் தான், 78. நாங்க திருவள்ளூர்ல தான் இருக்கோம். அதுக்குள்ள வயித்த கலக்கிடுச்சுன்னு ஒருத்தன் பாத்ரூம் போயிட்டான். அங்க ஒண்ணுக்கு வருது, நானும் போயிட்டு வரேன். அண்டர்டேக்கர். நாங்க இந்த மாதிரி கோவில் குளத்துக்குலாம் போகாத ஆளுங்க தான். எதனால போறோம் அப்படின்னா, சுத்தி பாரு பீப் பண்ணி போடுறேன். கரெக்டா நல்லா தான்டா இருக்கும். உன்னோட போன்ல இருந்து கேமரா ஆன் பண்ணி அதை நாங்க எப்படி வச்சிருக்கோம்ன்றது வீடியோல நல்லா இப்படி லேண்ட்ஸ்கேப்ல வச்சு அப்படியே எப்படிடா எடுக்கிற? அங்கிருந்தே எடுறா. ஒரு கிம்பிள் இல்லையடா. கிம்பிள்லாம் இது எங்க ஆபீஸ்ல கேள்விப்பட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. ஏய், அதான் இப்படி பிடிச்சி எடுப்பாங்களே. அது ட்ரைபாட் இல்லையா? ட்ரைபாட் வந்து கிம்பிள் எல்லாம் ஒண்ணுதான். கேமரா ஆன் பண்ண ரொம்ப ப்ரொஃபஷனலா வந்து எலைட்டா மாறுது. ட்ரைபாட் கிம்பிள் எல்லாம். என்ன கேமரா ஆன் பண்ண இப்படி பண்றான்? ட்ரைபாட்ன்றது லோக்கல் ஆளுங்க. பாருடா, கிம்பிள் மண்ணு கடத்துறானுங்கடா பகல்லையே. இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணு. ஹாய், பகல்லையே மண்ணு கடத்துறாங்க. மண்ணு கடத்துனா இந்த லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், வந்து கடத்திக்கோங்க. ஆக்சுவலா இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. எதுக்கு போடுறோம் அப்படின்னா எங்களுக்கும் தெரியல. பண்ணாலும் அவனும் பார்க்க மாட்டீங்க. எங்களையும் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 108 பேருக்காக தான் இந்த vlog. அதுல 8 பேர் அவன் பின்னாடி ஒருத்தன், அவன் ஒருத்தனே 8 பேரு, நான் ஒரு 4 பேர். 2 மணி நேரத்துல போக வேண்டிய டிஸ்டன்ஸா? 3.5 மணி நேரமா போறோம். கரெக்டா 12 மணி சாமி பார்த்துட்டு நினைக்கிறேன். சாமி கூட இருக்காது இன்னைக்கு 12 மணிக்கு கூட்டம். அன்னைக்கு இருந்த மாதிரி இருந்தா ஓகே தான், அதெல்லாம் ஈஸியா போயிடலாம். சாமி பார்க்க நான் கரெக்டா முருகரை பார்த்துருந்தா எல்லாமே நன்மையா நடக்கும். இவ்வளோ நேரம் நாங்கள் 3 பேரும் உளர்னது இது சொல்ல தான், வேறு ஒன்றும் இல்லை. திருத்தணியில் இருக்க நம்ம முருகர் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். ஆரம்பம்லாம் நல்லா தான் போச்சு, ஆனால் எந்த நேரத்தில் வாயை வச்சு தொலைச்சனோ. அன்றைக்கி இருந்த மாதிரி இருந்தால் ஓகே தான், அதெல்லாம் ஈஸியாக போயிடலாம்.
குத்த வச்சு உட்கார வச்சிட்டாங்க. ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு இவனுங்கிட்ட கேட்கும்போது புளி சாதம் வாங்கலான்னு நம்ம நண்பர் சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் காலியாக இருந்த க்யூவில் கஷ்டப்பட்டு அவரே அவர் கையால் வாங்கிட்டு வந்தார். நல்லா தான் இருந்தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு நொண்டி நொண்டி நடந்தான். நிற்க வச்சு என்னடா அப்படின்னு கேட்டால் ஒரு வாட்டி கழுப்புறத்தில் கால் வச்சிட்டேன் அப்படின்றான். இன்னொரு வாட்டி வெயிலில் நடந்ததுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். எது உண்மைனே தெரில. குடுகுடுன்னு ஓடி போய் என்ன வாங்கிட்டு வந்த? நம்ம சொன்ன ஐட்டமாக தான் இருக்கும். என்ன வாங்கிட்டு வந்த? நேரம் ஆன் பண்ணல. இதையா திருப்பி ஓடி போய் வாங்கிட்டு வந்த? ராஜ பரம்பரைலாம் அப்படி தான். அந்த சைடு காது காத்து, இந்த சைடு காது. கடைசியாக இறங்கி கீழேயும் வந்தாச்சு. அடித்த வெயிலில் எப்படா கார் உள்ள போவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. எங்கடா கோவிலில் பேசிக்கிட்டே இருந்தான், கார் உள்ள ஏறினதுக்கப்புறம் பேச்சே காணும் அப்படின்னு பார்த்தா தூங்கிட்டான். சரி தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்களேன்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட் கியர் போடு, சாரி கிளச்சிலேருந்து காலையிலே ஓரமாவா, செகண்ட் கியர் போடு, பொறுமை பொறுமை பொறுமை, செகண்ட் கியர் போடு. பிரேக்லேயும் கிளச்சிலையும் கால் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்ல, கிளச்சிலே வண்டி மூவ் ஆகும். போ போ போ. இப்போ கிளச்சிலேருந்து ஃபுல்லாக கால் எடுத்துட்டு ஆக்சிலேட்டர் மட்டும் லைட்டாக கொடு. இப்போ தேர்ட் கியர் போடு. கிளச்சை நல்லா ஓரமாக போடுது. சைடு மிரர் பார்த்துக்கோ, அந்த கோட்டு உள்ளே இருக்கணும். நண்பர் கையில் ஸ்டேரிங்கை கொடுத்தேன். அப்போ எழுந்தவன் தான், அதுக்கப்புறம் தூங்கவே இல்லையே. ஒரு வழியாக விலாக் முடிவுக்கு வந்தது. இது விலாகான்லாம் தெரில, ஏதோ சும்மா நாங்கள் போயிட்டு வந்த எங்களோட மெமரிஸை விலாகுன்ற பேரில் போட்டிருக்கோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் நாங்கள் வளர்னதை தவிர்த்து சரி பார்க்குற யாருக்காவது ஒரு 1-2 விஷயம் யூஸ்ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா, திருத்தணி முருகர் கோயிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முருகர் பிடிக்கும் அப்படின்னா இது செம்ம ஸ்பாட். ஏன்னா மலை ஏறினதுக்கப்புறம் அந்த மலையிலேருந்து பார்க்குற அந்த வியூஸ், கோவிலை சுற்றி உள்ள குட்டி குட்டி ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம புளி சாதம், இது எல்லாம் தாண்டி உள்ளே போய் முருகரை பார்க்கும்போது ஏற்படுற அந்த கூஸ் பம்ப்ஸ், இது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு.